ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். டி நகர் மலபார் அண்ட் கோல்டன் டைமண்ட்ஸ் ஆர்டிசி ஷோ இருக்குன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். கூடவே ஒரு ஸ்வீட் பாக்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுக்குற ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு இன்விடேஷன் அப்படின்ற நம்மளை ஞாபகம் வச்சு அவங்க வீடு தேடி கொண்டு வர எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள். மற்ற இந்த ஜோயலுக்கா ஜிஆர்டி அவங்கள விட அவங்க மலபார் அண்ட் கோல்டன் டைமண்ட்ஸ் அவங்களோட கஸ்டமர் மேலே ஒரு கன்சர்னாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா அவங்க இன்றைக்கி நேற்று பண்ண கிடையாது. அவங்க ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும் 7 இயர்ஸ் முன்னாடி அதை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக வருவாங்க பாருங்கள். தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸ் அவங்க ஸ்வீட்ஸாக தான் இருக்கும் பாருங்கள். பான் கரெக்டாக பக்கம் வந்துடுவாங்க பாருங்கள். ஸோ எனக்கு அது ஒரு பாண்டிங் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அவங்க ஸ்வீட்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு பாண்டிங் வித்தியாசம். ஏன்னா அவங்க 7 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஷோ நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இம்பார்ட்டான ஏதாவது உடனே இன்வைட் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ அந்த விதத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம என்ன தான் பொருள் வாங்கினா கூட அவங்க விற்கிறாங்க, நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத தாண்டி ஒரு பைண்டிங்கோடு அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய லைஃப்பில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸை மறக்க முடியாது. ஏன்னா நிறைய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும், வீடு தேடி அவங்க நம்மளை இன்வைட் பண்ணி நம்ம கொடுக்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஹாப்பி தான் இப்போ வரைக்கும் 7 இயர்ஸாக நடந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கா?